ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒருத்தரை போட்டு அடி நடிக்கிறாங்க. அவர் யாருன்னா சாய் அபேக்கர். இவர் வந்து 4 ஆல்பம் சாங் தான் பண்ணாரு. அதுக்குள்ள 9 படம் வந்து கமிட் ஆயிருக்காரு. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவன் வருஷ கணக்குல உயிரை கொடுத்து வேலை செய்யறான். இவர் வந்து 100% நெப்போட்டிசம் தான் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்றாங்க. நான் வந்து நெப்போட்டிசம் மூலமாலாம் வரல, நான் டேலண்ட் மூலமா வந்தேன்னு சொல்லி இந்த சைடு சாய் அபேக்கரே சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாய் அபேக்கர் வந்து நிஜமாலே நெப்போட்டிசம்னால தான் உள்ள வந்தாரான்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டாலும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அது போக கீழே வந்து ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனையும் வந்து டிக் கொடுத்துட்டு போயிடுங்க. அப்போதான் நம்ம வீடியோ கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகும் இருக்கும். செஞ்சுட்டா போச்சு. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாய் அபேக்கர் வந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் சினிமாவில் வந்து 4 லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. எம்எஸ்வி சார், இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் அனி ப்ரோன்னு சொல்லி ஒரு 4 லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக மியூசிக்னாலே இவங்க 4 பேரை வந்து காட்டிடலாம். அதுவும் இளையராஜா சாரையும் ஏஆர் ரஹ்மான் சாரையும் வந்து எல்லா பேரும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா மியூசிக்கான டெஃபினிஷனே வந்து இவங்க 2 பேரும் வந்து கொடுத்தாங்கன்னே வந்து நம்ம சொல்லலாம். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும். அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? ரத்தம் கோதி கோதிக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க வந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. இதை பார்த்தாதான் சாய் அபேக்கர் வந்து ஈஸியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரா இல்ல கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரான்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எம்எஸ்வி சார் வந்து ஒரு பிக்கஸ்ட் லெஜெண்ட்னு வந்து சொல்லலாம். அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது, மீடியானாலே அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர் தான். ஓகேவா, இப்படி ஒரு நியூஸ் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காருன்னு சொன்னாலே மக்கள்கிட்ட தெரியுது ஒரு 6 மாதம் 8 மாதம் 9 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா அப்போ வந்து படம் ப்ரொடக்ஷனும் ரொம்ப நாள் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து அந்த ரீலை எடுத்து கட் பண்ணி இது பண்ணின்னு சொல்லி பயங்கர ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ இருக்கும் போது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு எம்எஸ்வி. என்ன படம் மூலம்னா பணம்னு ஒரு படம். சிவாஜி சார் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஓகேவா, இந்த படம் வந்து பண்ணார். அப்போ வந்து அந்த படத்துக்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கல. பட் அந்த டைமில் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் காம்படிஷன் அப்படி இப்படி இல்லாததுனால அவருக்கு வந்து ஒரு சில படங்கள் கிடைக்குது. அந்த சான்ஸை வந்து அவர் ரொம்ப பிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவர் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண அவர் மியூசிக்கும் வந்து எல்லா பேரும் பாராட்ட அவருக்கு வந்து நிறைய சான்சஸும் கிடைக்குது. இப்போ மியூசிக்னாலே எம்எஸ்வி தான்ப்பா. இந்த காலத்தில் இப்போ ஒரு படம் கமிட் பண்ணுறாங்கன்னா எம்எஸ்வி போட்டிங்களா அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எம்எஸ்வி சாரோட வந்து க்ரோத் வந்து ஒரு கிராஜுவலான க்ரோத்து. எடுத்தோன்னே அவர் வந்து பீக்குக்கு போகல. ஓகேவா, பொறுமையாக தான் வந்து போய்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தார். அவர் யாருன்னா நம்ம இசைஞானி இளையராஜா. இளையராஜாவை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இன்கேஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ வந்து அவர் வந்து அன்னக்கிளின்ற ஒரு படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. எடுத்தோன்னே அவர் வந்து அவர் பீக் போல் எல்லா டேரக்டர்ஸும் வந்து அவர் அப்ரோச் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கிராஜுவலான க்ரோத்து கொடுத்து இளையராஜா இப்போ எந்த நிலைமையில் இருக்காருன்னா சொல்லவே மாட்டேன். இஸ் கிரேட் லெஜெண்ட்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இந்தியாவுக்கு ஒரு மியூசிக்கோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்ம இளையராஜாவே வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்டாக வந்து நம்ம இளையராஜா சார் வளர்ந்து இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு 100% வந்து டேலண்ட்டு. எடுத்தோன்னே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து அவர் அப்ரோச் பண்ணவே இல்லை. இனிஷியலாக தான் வந்து அவர் வந்து அப்ரோச் பண்ணாங்க. பொறுமையாக தான் அவரோட க்ரோத் வந்து இருந்துச்சு. ரொம்ப பெரிய க்ரோத் ஆச்சு. மியூசிக்னாலே இளையராஜான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இதுக்கப்புறம் எவன்டா மியூசிக் பண்ண வருவான்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான். ரோஜா படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து எல்லா பெரியவும் அட்டென்ஷன் இழுத்துட்டார். இளையராஜாவோட க்ரோத் வந்து கிராஜுவலாக வந்து இருந்துச்சு. ஓகேவா, கிராஜுவலாக அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து எல்லா பேரும் செம்மையாக பண்ணுறான் மியூசிக் டைரக்டர், இனிமேலே வந்தாண்டா வேறு லெவல்ரா பண்ண போகிறான்டா பின்ன போகிறான்டான்னு சொல்லி எல்லா பேரும் பேசணுன்னே அவரோட க்ரோத்தும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பெரிய டேரக்டர்ஸும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டாச்சா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டாச்சான்னு சொல்லி இளையராஜா கிட்டேருந்து ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்துச்சு. அப்படியே ஏஆர் ரஹ்மான் ஒரு கொஞ்ச நாள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சோன்னே அப்படியே வந்து அந்த ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் நடுவில் ஆரிஸ் யுவன்னு சொல்லி நிறைய பேர் வந்தாலும் அந்த ஒரு பீக் மியூசிக் டைரக்டர் ஒன்று இருக்குது தெரியுமா, மியூசிக் டைரக்டர் டாப்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அது ஏஆர் ரஹ்மான் கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களாக தான் வந்து அனிருத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆச்சு. அனிருத் எப்படி வந்தார்னா அவர் ஒரே பாட்டில் வைரல் ஆனார். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா படமும் கமிட் ஆகிட்டாருன்னா நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹீரோஸ்க்கு வந்து பண்ணாங்க. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதின்ற மாதிரி சின்ன சின்ன ஹீரோஸு
விக்னேஷ் சிவன், நெல்சன்ன்றது சின்ன சின்ன டேரக்டர்ஸ்க்கு வந்து பண்ணார். ஆனால் அந்த டேரக்டர்ஸ்லாம் இப்போ வந்து பெரிய டேரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அனிருத் மியூசிக் போட்டோன்னா ஒரு பெரிய லெஜெண்டரி டாப் மியூசிக் டேரக்டர் மாதிரி அனிருத்துக்கு வந்து தெரிகிறார். இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க பேசுனதெல்லாம் எதுக்காகனா, தமிழ் சினிமாவோட மியூசிக் டேரக்டர்ஸ் எப்படி அந்த இடத்த பிடிச்சாங்கன்றது சொல்கிறதுக்காக தான் வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன். இப்போது நம்ம அப்படியே சாய் அபேக்கரோட கேஸுக்கு வந்து வருவோம். சாய் அபேக்கர் வந்து ஒரு 4 ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் அந்த 4 சாங்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கு கேளுங்க, இந்த பாட்டு கேளுங்கன்ற மாதிரி ஷேர் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் தெரியாமலாம் பண்ணல, நீங்கள் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க, பயங்கரமாக நல்லா தான் இருக்கீங்க. அதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், அந்த மாதிரி மக்கள் யாருமே வந்து ஷேர் பண்ணலை. இந்த 4 பாட்டுகளும் எப்படி ரீச் ஆச்சுன்னா, இந்த இன்ஸ்டாவில் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த சாங்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இன்ஸ்டாவில் பார்க்கும் போதே அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்கும். வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பாட்டு நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்லன்ற மாதிரியான ஒரு திங்கிங் வரும். இதோட ஹைலைட்டாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 4 பாட்டுக்கும் வந்து ஒரே ஒரு லேபிள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. திங்க் மியூசிக் தான் வந்து அந்த சாங்கை வந்து பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டாக இருந்தா புரட்டா வரட்டா. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திங்க் மியூசிக்கும் சாய் அபேக்கருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து திங்க் மியூசிக் வந்து எடுத்தோன்னு ஒரு பேக் டு பேக் ஒரு ஆல்பம் சாங்ஸு, அதுவும் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸை வச்சு டான்ஸ் பண்ண வச்சு ஒரு ரீச் எல்லாம் வந்து சத்தியமாக யாருக்கும் தரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து இவங்க ஏதோ தராங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் வந்து டெஃபினட்டாக இருக்குது. எங்கெல்லாம் சொந்தக்காரனால் நிற்கிறவங்க, நாங்களாம் சொந்த காலில் நிற்கிறவங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக ஜெயிச்சாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். அதுக்குன்ட்டு வந்து சாய் அபேக்கர் வந்து டேலண்ட்டே கிடையாது, இதனால தான் வந்தாருன்னா சொல்ல மாட்டேன். சாய் அபேக்கர் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அனி ப்ரோ கிட்டேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கிட்டையும் அவர் வந்து வேலைகளை கற்றுருக்காரு, நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை வந்து நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் இவரோட இன்புட் வந்து எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு சாங் பண்ணுறாரு, அது வந்து கிராஜுவலான ரீச் எல்லாம் கிடையாது, இவங்களே கொண்டு போய் பாருன்னு சொல்லி திணிச்ச மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து 4 சாங்கும் உங்களுக்கு அப்படி தான் வந்து ஹிட் ஆகிருக்கும். எனக்கு வந்து ஆசை கூட வந்து ரொம்ப ஃபேவரட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேங்க்ஸ்ப்பா. ஓகேவா? அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் 4 சாங்கில் ஆசை கூட தான் வந்து நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சாங் வந்துச்சுல, அந்த சாங் வந்து இன்னும் பெருசாக மக்கள்கிட்ட பேசப்படலை, ஏன்னா பிஆருக்கு பண்ணலை, டைம் இல்லை. அட்லி வந்து ஸ்டோரி போட்டு இந்த பாட்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணார். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய டாக் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே சுத்தமாக இல்லை. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ டேலண்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க, நீங்கள் எல்லா பேரும் ஏன் வந்து சாய் அபேக்கர் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து அனி ப்ரோன்னு வச்சுக்கோங்க, அனி ப்ரோ வந்து 2 crore salary கேட்குறாரு. ஆனால் இந்த சைடு வந்து சாய் அபேக்கர் வந்து சேம் வைரல் இருக்குது, சாய் அபேக்கர்னால் அவருக்கு ஒரு ரீச் இருக்குதுன்னு சொல்லி இந்த சைடு சாய் அபேக்கர் இருக்காரு, அவர் வந்து 75 lakhs தான் கேட்குறாரு. ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்க, அனிருத்துக்கிட்ட போனால் 2 crores, 75 lakhs சாய் அபேக்கர் கிட்ட கொடுத்தா படத்தோட பட்ஜெட்லேருந்து கிட்டத்தட்ட 1.25 crores வந்து சேவ் ஆகுது. ஸோ நம்ம ஏன் வந்து சாய் அபேக்கர் போகக்கூடாது, ரீச்சாக இருக்குது, நல்லா பாட்டு ஹிட்டு தராருன்னு சொல்லி யோசிச்சு தான் எல்லா ப்ரொடியூசர்ஸும் டேரக்டர்ஸும் வந்து சாய் அபேக்கரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து தப்புன்னெலாம் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பேரும் அவங்களோட லாபத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அதே லாபத்தை தான் வந்து இங்கேயும் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்துருக்காங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் யார் ரீச்சாக இருக்கா, அந்த டைமில் வந்து ஷால்ரோன் ரீச் அந்த ஷால்ரோனை போட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அந்த சைட் ரீச் தான் வந்து யார் பார்க்குறாங்களே தவிர சாய் அபேக்கர் வந்து நெப்போக்கிட்டே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி வந்து யாரும் நினைக்கல. அதே மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ போட்டு அடிக்கிறீங்க தெரியுமா சாய் அபேக்கரை, இப்போ நீங்கள் அடிக்கக்கூடாது. ஏன் நான் அந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து 4 ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு, அதில் வந்து ரீச் ஆகிருக்காரு, எடுத்தோன்னா அவருக்கு வந்து படம் கிடைக்கிது, படம் கிடச்சிருக்கு, ஓகே ஃபைன். அதுக்காக படம் கிடச்சதுக்காக ஒன்று நான் போட்டு அடிப்பேன்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப தப்பான பிஹேவியர் தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து படம் பண்ணட்டும், அவர் வந்து மியூசிக் பண்ணட்டும், அந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த ஆல்பம் சாங்க்கு ப்ரொமோட் பண்ண மாதிரி வந்து மூவிஸில் இருக்கிற சாங்ஸுக்கெலாம் வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. ப்ரொமோட் பண்ணால் எவ்வளோ காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுவீங்க, அவ்வளோலாம் பண்ண முடியாது. படம் ப்ரொடியூசர்ஸ் வேணால் ப்ரொமோட் பண்ணலாம், பட் இவர் பண்ணுறதெல்லாம் பெரிய பட்ஜெட் படங்கள். ஸோ ப்ரொடியூசர்ஸும் அந்த முடிவை வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்கேஸ் அவருக்கு வந்து நிஜமாலேயே டேலண்ட் இல்லை,
அவருக்கு வந்து மியூசிக் வந்து பண்ணுறது செட் ஆகலை, சாங்ஸ் வந்து ஹிட் ஆகலைன்னு சொல்லி இந்த 8 படம் ஒரு 11 படத்துலேயே வந்து டிசைட் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவருக்கு வளைச்சி சான்ஸ் கொடுத்தா நம்ம அவரை போட்டு அடிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இப்போ தான் அவர் படம் கமிட் ஆகிருக்காரு, ஓகேவா? படம் கமிட் ஆனோடனே அவரை போட்டு அடி நடிச்சு அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவருக்கு வந்து எப்படி அவரால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும்? எம்எஸ்வி சார் சொன்னேன், ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னேன், இளையராஜா சார் சொன்னேன், அனில் ப்ரோ சொன்னேன், யாருக்குமே இனிஷியல் ஸ்டேஜ் இவ்வளோ ப்ரெஷரே இருந்தது கிடையாது. அவங்க வருவாங்க, படம் பண்ணுவாங்க, ஒரு இதாக இருக்கும். பட் போட்டு அடிக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். பட் இவர் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ படங்களும் வந்து பண்ணுறாங்க. ப்ரெஷர் ஹேண்டிலிங்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அனி ப்ரோ வந்து இத்தனை படம் பண்ணுறாருன்னா அவருக்கு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியும், ஏன்னா அவருக்கு கிராஜுவலான க்ரோத் ஆனார். பட் சாய் பேக்கர் வந்து எடுத்தோன்னு ஒரு 8 படத்தை வந்து கமிட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங்கை வந்து சாய் பேக்கர் வந்து எப்படி பண்ண போகிறாருன்ற ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதேமாதிரி வந்து இப்போதைக்கு அவர் அடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன், அடிக்கவே வேணான்னு சொல்லலை. இன்கேஸ் அவருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அப்புறமும் அவருக்கு சான்ஸ் இந்த மாதிரி வாரி வழங்கிட்டு இருந்தாங்க, அப்போ போட்டு அடிக்கலாம். இப்போதைக்கு அடிக்க வேணாம் தான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாய் பேக்கர் ஒரு டேலண்டான காயின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் காலம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், நம்ம வந்து பேச வேணாம். இந்த விஷயத்தை ஃப்ரீயாக விடுவோம், ஃப்யூச்சர் தான் வந்து பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு எதையும் பேசி யாரையும் வந்து ஹர்ட் பண்ண வேணாம். சோஷியல் மீடியாவில் ஹர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பண்ணட்டும், அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் பண்ணுறோம். அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஒழுங்காக பண்ண மாட்டான்னு சொல்கிறது, இவனுக்கே எப்போ பார்த்தாலும் சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். அதை வந்து நம்ம திருத்திப்போம். இன்கேஸ் அவர் ஒர்க்கு சரியில்லை, மியூசிக்கில் சரியில்லை, எதுவுமே சரியில்லாமல் மறுபடியும் அவருக்கு வந்து வாய்ப்பு போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ அடிப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். நீங்களும் அதே நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.